ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து நாச்னேயும் இரண்டு அனாவும் என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஷீரடி சென்று கொண்டிருந்த நாச்னேயிடம் ஸ்ரீ சாயிபாபாவிடம் அளிப்பதற்காக 2 அனாவும் தேங்காய் போன்ற பொருட்களும் ஒரு பக்தரால் கொடுத்தனுப்பப்பட்டன. நாச்னே தேங்காயையும் இதர பொருட்களையும் ஸ்ரீ சாயிபாபாவிடம் கொடுத்தார். பணத்தை கொடுக்கவில்லை, ஏனெனில் அதை அவர் மறந்து போய்விட்டார். நாச்னே, பாபா, நான் செல்வதற்கு விடை கொடுங்கள். ஸ்ரீ சாயிபாபா, ஆகட்டும், நீ சித்தலை வழியே செல்லலாம். ஆனால் ஒரு ஏழை பிராமணனுடைய 2 அனாவை நீ ஏன் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இவ்வாறு ஞாபகப்படுத்தப்பட்டு நாச்னே ஸ்ரீ சாயிபாபாவுக்கு 2 அனாவை எடுத்து கொடுத்து தன் கடமையை நிறைவேற்றினார். ஸ்ரீ சாயிபாபா, ஏதாவது ஒரு பணியை ஏற்றுக்கொண்டால் அதை சீராக செய்ய வேண்டும், இல்லாவிடில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்த தலைப்பு, தத்தேயின் ஆரஞ்சுகள். நாச்னே ஒரு முறை தத்தே என்பவருடன் ஷிரடி சென்றார். தத்தே தன்னுடன் கொண்டு வந்திருந்த ஆரஞ்சு பழங்களில் சிலவற்றை விரதத்தின் பொருட்டு பலகாரம் செய்ய தங்குமிடத்தில் விடப்பட்டிருந்த வண்டியில் வைத்துவிட்டு எஞ்சியதை ஸ்ரீ சாயிபாபாவிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அங்கிருந்தவர்களுக்கு அவை விநியோகிக்கப்பட்டன. ஒரு மார்வாடி சிறுமி இன்னும் கொஞ்சம் பழம் வேண்டும் என ஸ்ரீ சாயிபாபாவிடம் கேட்டார். ஸ்ரீ சாயிபாபா தத்தேயிடம், நீ போய் ஆரஞ்சுகளை எடுத்து வா என்று கூறினார். அடுத்தது ராஜா பல்லி முகமது தோல். ராஜா பல்லி முகமது ஒரு ஒப்பந்தக்காரரிடமிருந்து பதனிடப்பட வேண்டிய தோள்களை பெறுவதற்காக நாசிக்கு சென்றார். சரக்கு தயாராக இல்லாததால் அவர் ஷிரடிக்கு வந்தார். அவர் திரும்ப செல்ல விரும்பினார். ஸ்ரீ சாயிபாபா, உன்னுடைய சரக்குகளை கொடுப்பதற்கு அந்த ஆள் இன்னும் தயாராக இல்லை. ராஜா பல்லி முகமது 2-3 தினங்கள் ஷிரடியிலேயே தங்கிவிட்டு அதன் பிறகு நாசிக் சென்றார். ஸ்ரீ சாயிபாபா கூறியது உண்மை என கண்டுகொண்டார். ஓ